ஹalleluya ஹalleluya. Thank you Lord. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் 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 கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறே. வருடங்கள் காலங்களா என்னை வழுவாமல் காத்தீரையா. வருடங்கள் காலங்களா என்னை வழுவாமல் காத்தீரையா. உம் வல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கினே, உம் சிறகால் மூடி காத்திட்டே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை திரும்ப மேத்யூ பிரதர் முன் வந்து ஜெபிக்கும்படியாக ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான மனமகிழ்ச்சியான சாயங்கால வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரமப்பா. நாங்கள் எல்லாருமாக ஒன்று கூடி நாமத்தை உயர்த்தும்படியாக ஒரு நல்ல தருணத்தை உண்டாக்கி கொடுத்தமைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சகோதரனுடைய பிரேமுடைய குடும்பத்துக்கு நல்லவராயிருந்து ஆண்டவரை ஏற்படுத்தி கொடுத்த இந்த நல்ல வீட்டுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றியுள்ள இருதயத்தோடு கூட கர்த்தாவே அவர்கள் ஒரு நன்றியுள்ள ஆராதனையை ஏறெடுக்கும்படியாக இந்த சாயங்கால வேளையில் நாங்கள் கூடியிருக்கிறோம். தகப்பனே ராஜா உமக்கு கொடான குட்டி ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. தூரங்களிலிருந்தும் பக்கங்களிலிருந்தும் கர்த்தாவே வந்திருக்கிறார்கள். நம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக ஆண்டவரை நாங்கள் எல்லாருமாக சேர்ந்து ஒரு முறையாய் கூட முழு ஹிருதயத்தோடு இந்த வீட்டையும் இந்த குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் இந்த வீட்டில் வசிக்கும் போது விக்கினமின்றி ஆசீர்வாதமாக இந்த பூமியில் வாழ்ந்து எந்த நோய் நொடியும் இல்லாதபடிக்கு சௌந்தரியத்தோடும் சௌக்கியத்தோடும் ஆண்டவரை சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா பொல்லாத வன்கண்களும் பிசாசனுடைய காரியங்களும் இந்த வீட்டுக்குள் பிரவேசிக்காதபடிக்கு பட்டயத்தை உருவிய நம்முடைய தூதர்கள் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பாக வையும். இந்த வீட்டுடைய எல்லா தேவைகளையும் சந்தியும், எல்லா காரியங்களையும் ஆஸ்வதியும். இந்த சாயங்கால வேளையை நாங்கள் வார்த்தையை நோக்கி பார்க்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு இருதயத்தோடு கூட நம்முடைய வார்த்தையினால் பேசும் ஆசீர்வதியும். வந்திருக்கிற ஒவ்வொரு இங்கிருந்து போகும்போது ஆசீர்வாதத்தோடு திரும்பி போகிற வச்சு இதற்காக பிரயாசப்பட்ட சகோதரர்களையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமீன். நாம் நின்ற வண்ணமாக நம்ம எல்லாரும் நம்முடைய கைகளில் பரிசுத்த வேதாகமத்தை எடுப்போம். ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தை
யாராவது சத்தமா வாசிக்கும்படி 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம் பக்கத்தை சொல்லுங்க, மற்றவங்க எல்லாம் கூட எடுப்பாங்க. 523வது பக்கம். பிரியமானங்களே, பிரைஸ் தி லார்ட். வாசிப்போம். தன்னிடத்தில் தாவீது நகரத்திலே கொண்டு வராமல் அதை கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே சேர்த்தான். தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே அவனிடத்தில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் உட்காருவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. என்னுடைய பெயர் ஜான் ஐசக். நான் சூலமேட்டு பகுதியில் ஒரு சின்ன சபையை நடத்தி கொண்டிருக்கிறேன். ரொம்ப ஒரு பெரிய சபை இல்லை, ஒரு சின்ன சபையை நடத்தி கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, எங்களுடைய சபைக்கு தான் அருமையான வாலிப தம்பி சகோதரன் பிரேமு ரொம்ப வருஷமாக வந்து கொண்டிருக்கிறார். உற்சாகமா இருக்கிறீங்களா? ரொம்ப வருஷமாக அவர் வந்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, பிரைஸ் லார்ட். அந்த வாலிப சகோதரனுக்கு ஒரு கனவு இருக்குது. அந்த வாலிப சகோதரனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. என்ன எதிர்பார்க்குன்னு பார்க்கும்போது, என் வாழ்க்கையில் ஒரு பெரிய வீட்டை கட்டணும், இல்லை எனக்கு ஒரு அழகான ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லை நான் நிறைய சம்பாதிக்கணும், அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இல்லை. அந்த வாலிப பிள்ளைக்கு ஒரே ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னா, இந்த உலகத்தில் ஒரே ஒரு தெய்வம் யாருன்னா ஒரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நான் பெற்ற அந்த ருசி, நான் கண்ட அந்த ருசி, ஹல்லேலூயா, என் குடும்பத்தாரும் என்ன பண்ணணும், எப்படியாவது இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களா அப்படின்ற அந்த ஒரே ஒரு பிரியமானங்களே பாரமானது சகோதரனுக்குள்ளாக அது அப்படியாய் கூட இருக்குது. பிரியமானங்களே, நிச்சயமாய் நம்முடைய வாஞ்சையானது தேவனுக்கு பிரியமாக இருக்குமானால் தேவன் நம்முடைய வாஞ்சியை கனப்படுத்துவாரா? உற்சாகமா இருக்கிறீங்களா? பிரதர், இப்படி உட்காந்து ஃப்ரீயா காத்து வரும், உள்ள போயிடுங்க, இடங்குது பாருங்க, லாஸ்ட்ல இடங்குது பாருங்க. போங்க வழியில் வேணாம், போங்க. ஆமாம், இங்கே நிறைய உட்காரு, லாஸ்ட்டில் உட்காந்துக்குப்பா, முன்னாடி தள்ளி வாங்க, முன்னாடிப்பா, அது உட்காருங்க, சேரில் உட்காருப்பா, போப்பா. ஆமாம், அங்கே நல்லா தாங்கதா, சரி, ரைட். நீங்கள் எல்லாரும் ஒரு பெரிய பெரிய சபைக்கு போகிற ஒரு நபர்களாய் காணப்படலாம், அல்லது உங்களுடைய பாஸ்டர் ஒரு பெரிய ஸ்தானத்துக்கு கூடிய ஒரு பாஸ்டராக காணப்படலாம். அவ்வளோ பெரிய பாஸ்டர்லாம் நான் கிடையாது, ஒரு சின்ன எளிமையான ஒரு பாஸ்டர். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஆனாலும் கூட அந்த சகோதரனுடைய அன்பான அழைப்பை ஏற்றுக்கொண்டு நீங்கள்லாம் இங்கே உட்கார்ந்து உற்சாகமாகவே நம்ம எல்லாரும் ஒரே சபையாக இருக்கிறது போல ஒரு வாஞ்சை வந்துடுச்சு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. தேவன் அழகாக ஒரு நல்ல அந்த அருமையான வீட்டை கட்டியிருக்கிறார். மணி 7:15 ஆகுது. நான் கரெக்டாக 8 மணிக்கு முடிச்சிருவேன். ஹல்லேலூயா. இங்கேருந்து நீங்கள் உங்களுக்காக ஏதோ ஒரு ஆகாரத்தை ஆயத்தப்படுத்திருக்கிறார். நீங்கள் சாப்பிட்டுட்டு எத்தனை மணிக்கு போயிடுங்க, 8:30 மணிக்கு போகிறீங்களோ 9 மணிக்கு போகிறீங்களோ அது உங்களுடைய இஷ்டம். நான் ரொம்ப ஜாஸ்தி பேசலை, ஒரு சின்ன காரியத்தை மாத்திரத்தான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள நான் பிரியப்படுகிறேன். பிரியமானங்களே, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அது என்னதுங்க? சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் என்ன பண்றாராம்? கிறிஸ்தவங்க எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என்ன பண்றாரு? கர்த்தர் வீட்டை கட்டுறாரா இல்லையா? நல்லா சத்தமா சொல்லுங்க. தானே இந்த பைபிள் தானே சொல்லப்படுது. எந்த வீட்டை கட்டினார் காட்டு? பைபிள் சொல்லு கர்த்தர் என்ன பண்றாரு? கர்த்தர் வீட்டை கட்டினார்னு பைபிள் சொல்லுது. எந்த வீட்டை அவர் கட்டியிருக்கிறார்?
பிரேம் வீட்டியா? எந்த வீட்டை தான் அவர் கட்டியிருக்கிறார்? அதோ அந்த வீட்டை கட்டினார், இந்த வீட்டை கட்டினார். அதனால நாம் என்ன பண்றோம்னா, ஒரு குருட்டுத்தனமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நாம வாழக்கூடாது. ஹல்லேலூயா. ஒரு குருட்டுத்தனமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழக்கூடாது பிரியமானவர்களே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நிச்சயமாகவே நான் விசுவாசிக்கிறேன், இந்த வீட்டை யார் கட்டியிருக்கிறது? இந்த வீட்டை கர்த்தர் தான் கட்டியிருக்கிறார். சகல பரிசுத்தவான்களின் ஜெபங்களை கர்த்தர் கொண்டு, அல்லேலூயா, அந்த தம்மினுடைய விசுவாசத்தினூடாக ஏற்ற வேளையிலே ஏற்ற நேரத்திலே தேவன் இந்த வீட்டை என்ன பண்றாருங்க, ரொம்ப அழகா நேர்த்தியா என்ன பண்ணிக்கிறார், அவர் கட்டியிருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாமெல்லாம் உட்கார்ந்தனால இந்த வீடு கொஞ்சம் சூடாயிடுச்சு இப்போ, இல்லைங்களா? கொஞ்சம் சூடாயிடுச்சு, கொஞ்சம் சற்று உஷ்ணமாக தான் இருக்குது. ஆனாலும் கூட நீங்கள் அதெல்லாம் பொருட்படுத்தாதபடி என்ன பண்ணுறீங்க, நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்க பிரியமானவர்களே. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அல்லேலூயா. ஒரு மகத்தான மனுஷன் இருந்தா, இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷன் இருந்தா, அவனுடைய பெயர் என்னன்னு பார்க்கும்போது தாவீது ராஜா. தாவீது ஒரு பெரிய ராஜாவாயிட்டான். அவன் என்ன பண்ணான்னா, அவனுக்குன்னு ஒரு பெரிய வீட்டை கட்டிட்டான். அவனுக்குன்னு ஒரு பெரிய வீட்டை கட்டிட்டு அவனுடைய பெட்ரூம்ல போயிட்டு, அல்லது ஏசி எல்லாம் போட்டுக்கின்னு, அல்லது ஒரு நல்ல பெட்ல படுத்துக்கின்னு அப்படியே, சரிங்களா, அவங்களுக்கு கற்பனை பண்ணி பார்க்கறான். இன்னும் சொல்ல போனா எல்லா வசதியும் அவன்கிட்ட இருந்து கூட அவனுக்கு என்ன வரலன்னா, அவனுக்கு தூக்கம் வரல. யாருக்கு? தாவீதுக்கு தூக்கம் வரல. எதுக்காக தூக்கம் வரலன்னா, நான் இவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு மாளிகையில என்ன பண்றேன், நான் வாழ்றேனே, நான் நல்லா இருக்கிறேனே, ஆனா கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியானது எந்த ஊர்ல இருக்குதோ, யாருக்கிட்ட இருக்குதோ, அது என்ன மாதிரி இருக்குதோ அப்படின்னு அவனுக்கு என்ன வந்துச்சுன்னா, ஒரு பாரம் வந்துச்சு. அவனுக்கு ஒரு பாரம் வந்த உடனே என்ன பண்ணானா, உடனே அந்த பெட்டி எங்க இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிக்க ஆரம்பிச்சான். யாரு? சத்தமா சொல்லுங்க. தாவீது அப்படியே கூட தேடி கண்டுபிடிக்க ஆரம்பிக்கும் போது, அப்போ அந்த பெட்டி எங்க இருந்துதான், பெலிஸ்தியர் அண்டையில இருந்தது. அல்லேலூயா. அதை கண்டுபிடிச்சிட்டான், அதுக்காக சண்டை போட்டான், யுத்தம் செஞ்சிட்டான். இப்போ பெட்டி யாருக்கிட்ட இருக்குது? சத்தமா சொல்லுங்க. பெட்டி இப்போ தாவீது அண்டைக்கு வருது. இப்போ தாவீது இப்போ என்ன பண்றானா, தான் அந்த பெட்டியை பெலிஸ்தியருடைய தேசத்திலிருந்து என்ன பண்றானா, எருசலேமுக்கு, அவன் வாழக்கூடிய அந்த சொந்த தேசத்துக்கு என்ன பண்றானா, அந்த பெட்டியை எப்படியாவது எடுத்துன்னு போயிடணும்னு அவன் நினைக்கிறான் பிரியமானவர்களே. அல்லேலூயா. சோ இந்த பெட்டியை எப்படி எடுத்துன்னு போறதுன்னு தெரியல. அவன் என்ன பண்ணானா, புதுசா ஒரு மாட்டு வண்டியை ரெடி பண்ணிட்டான். யாரு? தாவீது புதுசா 2 மாட்டு வண்டியை ரெடி பண்ணி, அந்த மாட்டு வண்டியில என்ன பண்ணலாம், உடன்படிக்கை பெட்டியை, சொல்லுங்க வாயை திறந்த, அந்த பெட்டியை ஏத்தி எங்க எடுத்துன்னு போயிடலாம், தேசத்துக்கு எடுத்துன்னு போயிடலாம். அல்லேலூயா. அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்துட்டான். தாவீதுக்கு ஒரு அருமையான ஒரு நண்பன் ஒருத்தர் இருக்கிறான். அவனுடைய பெயர் என்னன்னு பார்க்கும்போது ஊசா. 2 பேரும் பிளான் போட்டு எப்படியாவது எங்க எடுத்துன்னு போயிடலாம், பெட்டிய ஊருக்கு எப்படியாவது எடுத்துன்னு போயிடலான்னு சொல்லிட்டு மாட்டு வண்டியை ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாங்க, பெட்டி என்ன பண்றாங்க, ஏத்துறாங்க. பெட்டி ஏத்துன உடனே மாடு என்ன பண்ணுதுன்னா மிரளுது. மாடு மிரள்ன உடனே பெட்டி என்ன பண்ணுது, சாயுது. பெட்டி சாய்ந்த உடனே, ஓ பெட்டி சாயுதேன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டுக்குறான், யாரு, ஊசா, அந்த பெட்டியை போய் என்ன பண்றான், சாயுதேன்னு சொல்லிட்டு புடிச்சான் பாருங்க. உடனே தேவன் ஊசாவை அடிச்சிட்டார். அடிச்ச உடனே அந்த ஸ்பாட்லயே என்ன ஆயிட்டான், அந்த ஸ்பாட்லயே அவன் செத்துட்டான். யாருக்கு பயம் வந்துச்சு? வாயத்தது சொல்லுங்க. தாவீதுக்கு பயம் வந்துச்சு. இந்த பெட்டியை தொட்ட உடனே ஊசா செத்துட்டானே, ஒருவேளை நாமளும் அந்த பெட்டியை தொட்டு இருந்தா
நம்மளும் என்ன இருப்போம், நாமளும் செத்து போயிருப்போம் அப்படின்னு ஒரு பயம் வந்துடுச்சு. உண்மையான காரியம் என்னன்னா, உடன்படிக்கை பெட்டியை ஒரு ஆசாரியன் தான் என்ன பண்ணணும், ஒரு ஆசாரியன் தான் தன்னுடைய தோள்களில் தூக்கி கொண்டு வரணும். ஊசா யார் கிடையாது, ஊசா ஒரு ஆசாரியன் கிடையாது. அதனால தேவன் என்ன பண்ணிட்டாரு, அடிச்சிட்டாரு. இப்ப ரோட்ல அனாதையா என்ன பண்ணு, பெட்டி இருக்குது. ஹல்லேலூயா. அங்க யார் மட்டும் இருக்குது, ராஜா என்ன பண்றான், உடனே அவங்க கூட வேலை செய்யற வேலையாட்கள்லாம் கூப்பிட்டு அந்த பெட்டிக்கு அந்த பக்கமா இந்த பக்கமா ஒரு கயிறை போடுங்க, அப்படியே பெட்டிக்கு அடியில் நைஸா கயிறை கொண்டு வாங்க, இந்த பக்கம் 2 பேர் நில்லுங்க, இந்த பக்கம் 2 பேர் நில்லுங்க, அப்படியே கயிற்றுலேயே என்ன பண்ணுங்க, அந்த பெட்டியை தொட்டா என்ன ஆயிடுவோம், தொட்டா செத்துருவோன்னு சொல்லிட்டு அப்படியே அழகா பெட்டி என்ன பண்ற, ரோட்ல இருக்கிற பெட்டி எடுத்து நாளைக்கு எப்படியாவது எங்க எடுத்துன்னு போயிடலாம், ஊருக்கு எடுத்துன்னு போயிடலான்னு சொல்லிட்டு அந்த 4 பேர் அழகா அந்த பெட்டியை சுமந்து 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 என்ன பண்ணிட்டாங்கன்னா, பக்கத்திலேயே ஒரு வீடு இருந்தது, அந்த வீட்டில் எடுத்துன்னு போயிட்டு ஹாலில் அழகா வச்சுட்டாங்க. வச்சுட்டு 2 பேரை காவல் வேற போட்டான். யாரு, அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? நியாயமா பார்த்தா அந்த பெட்டி எங்க போனோம், எங்க போனோம், சத்தமா சொல்லுங்க. உண்மையாகவே அந்த பெட்டி அல்லேலூயா எங்க போயிருக்கணும், எருசலேமுக்கு போயிருக்கணும். ஆனா அந்த பெட்டி இப்ப எங்க போயிடுச்சு, எங்க போயிடுச்சு பிரியமானவர்களே, எருசலேமுக்கு போக வேண்டிய அந்த பெட்டி யாரு வீட்டுக்கோ இப்ப போயிட்டு இருக்குது. யார் வீட்டுக்கோ இந்த பெட்டி போயிட்டு இருக்குது. அந்த வீட்டினுடைய ஓனர் பேர் என்னன்னு சொல்லப்படுது, ஓபேத் ஏதோம். அல்லேலூயா. அந்த வீட்டினுடைய ஓனர் யாரு, ஓபேத் ஏதோம். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. என்னோட கூட இருக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நியாயமா பார்த்தா அந்த பெட்டி எங்க போயிருக்கணும், எருசலேமுக்கு போயிருக்கணும். ஆனா அந்த பெட்டி இப்ப எருசலேமுக்கு போகாதபடி ஓபேத் ஏதோம் என்ற பிரியமானவர்களே ஒரு வீட்டில் அந்த பெட்டி நிக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அந்த பெட்டி அந்த வீட்டில் இருந்ததுனால அந்த வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிச்சாராம். அநியாயமாகுது இல்லைங்களா? அந்த பெட்டி எங்க இருந்தது, அந்த பெட்டி அந்த வீட்டில் இருந்ததுனால அந்த வீட்டை என்ன பண்றாராம், தேவன் ஆசீர்வதிச்சார். வசனத்தை வாசிப்போம். பிரைஸ் தி லார்ட். 14 வாசிங்க. தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமுடைய வீட்டிலே அவனிடத்தில் 3 மாதம் என்ன பண்ணான். அப்படின்னா என்ன அர்த்த பிரியமானவர்களே? அல்லேலூயா. தாவீதுக்கு ஒன்னும் புரியல. கர்த்தர் வேற அடிச்சிட்டுக்கிறாரு. இந்த பெட்டியை அவன் ஊருக்கு எப்படி எடுத்துன்னு வரணும்னு என்னதுங்க அவனுக்கு ஒன்னும் புரியல. ஏன் ஒன்னும் புரியல, ஏன் கர்த்தர் அச்சாரனும் புரியல, அந்த பெட்டியை எப்படி அந்த ஊருக்கு என்னதுங்க எப்படி எடுத்துன்னு வரணும்னு தெரியல. காரணம் என்னன்னா, அல்லேலூயா, அவன் நாட்கள்ல ஒரு தீர்க்கதரிசி இருந்தான். யார் நாட்கள்ல? தாவீது நாட்கள்ல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான். தாவீது ஒரு ராஜா தான். அந்த ராஜாவுக்கு கூட ஏன் அவன் நண்பர் செத்தான்னு தெரியல. ஹல்லேலூயா. அதே நேரத்தில் அந்த பெட்டி அந்த ஊருக்கு எப்படி எடுத்துன்னு வரணும்னு என்ன பண்ணல தெரியல. ஏன்னா எப்போதுமே தேவன் ஒரு ராஜா கிட்ட பேச மாட்டார். எப்போதுமே தேவன் ஒரு பாஸ்டர் கிட்ட பேச மாட்டார். எப்போதுமே தேவன் ஒரு விசுவாசி கிட்ட பேச மாட்டார். ஹல்லேலூயா. நிறைய பேர் சொல்றாங்க, நான் காலையில ஜெபிக்கும் போது கர்த்தர் என் கூட பேசினார். ஹல்லேலூயா. நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் என் கூட பேசினார், என் கூட பேசினார் சொல்றாங்க. இல்ல பிரியமானவர்களே, எப்போதுமே தேவன் இந்த பிரியமானவர்களே ஒரு பாஸ்டர் கிட்டயோ மற்ற விசுவாசி கிட்டயோ தேவன் பேசுறது இல்ல. தேவன் எப்போதுமே யார்கிட்ட பேசுறார்னா ஒரு தீர்க்கதரிசி கிட்ட தான் பேசுறார். ஆமோஸ் 3:12 சொல்லுது பிரியமானவர்களே, எந்த ஒரு காரியத்தையும் தேவன் ஒரு தீர்க்கதரிசிக்கு தான் வெளிப்படுத்தி காட்டுறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நியாயமா பெட்டி எங்க போனோம், எங்க போனோம், இப்ப எங்க வந்திருக்குது,
ஏன்னா தாவீது ஒரு யூதன், செத்தான் பாருங்க யாருங்க, ஊசாவை யாரு, அவன் ஒரு யூதன். அல்லேலூயா. இப்ப பெட்டி வச்சிருக்கிற அந்த வீடு இருக்குது பாருங்க, அந்த வீடு ஒரு யூத வீடு இல்ல. அந்த வீடு யார் வீடு இல்ல, அந்த வீடு யூத வீடு இல்ல, அந்த வீடு ஒரு புறஜாதி வீடு. யார் வீடு? அல்லேலூயா. பெட்டி ஏற்கனவே எங்க இருந்தது? அல்லேலூயா, பிரைஸ் லார்ட். இஸ்ரவேல்ல தான் இருந்தது அந்த பெட்டி. அந்த பெட்டி யாரோ திருடின்னு போயிட்டாங்க. திருப்பி அந்த பெட்டி எங்க போனோம்? சத்தமா சொல்லுங்க, எருசலேமுக்கு போனோம். அல்லேலூயா. பெட்டி எருசலேம்ல தான் இருந்தது. திருப்பி அதே பெட்டி யாரோ எடுத்துன்னு போயிட்டாங்க. அந்த பெட்டி திருப்பி எங்க போனோம்? எருசலேமுக்கு தான் போனோம். ஆனா திரும்பவும் எருசலேமுக்கு அந்த பெட்டி போறதுக்கு முன்னாடி அல்லேலூயா கொஞ்ச நாட்கள் அந்த பெட்டி யார்கிட்ட இருந்தது? யாருகிட்ட இருந்தது? ஓபேத்து கிட்ட இல்ல. ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். பிரியமானவர்களே, உட்கார்ந்து கொண்டிருக்கிற நீயும் நானும் ஒரு யூதன் இல்ல, நீயும் நானும் ஒரு இஸ்ரவேலன் இல்ல. நாம இஸ்ரவேலரா? நாம யார் கிடையாது. நாம இஸ்ரவேலர் இல்ல. நாம யாரு? நாம புறஜாதி. நியாயமா பெட்டி எங்க போகுது? எங்க போகுது? அல்லேலூயா. அந்த பெட்டி இஸ்ரேலுக்கு மறுபடியும் போகுது. ஏற்கனவே அந்த பெட்டி இஸ்ரவேல்ல தான் இருந்தது. மறுபடியும் அந்த பெட்டி எங்க போகுது? இஸ்ரவேலுக்கு தான் போகுது. ஆனா இஸ்ரவேலுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த பெட்டி எங்க இருக்குது? புறஜாதியாகிய நம்மை தேடி அந்த பெட்டி வந்திருக்கு. அல்லேலூயா. என்னோட கூட இருக்கிறீங்களா? அதனாலதான் பிரைஸ் லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் இஸ்ரவேலுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார், நமக்கு தேவன் கிருபையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பெட்டியை நீ தேடல. அந்த பெட்டியை பத்தி என்னன்னு உனக்கு தெரியாது. அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குதுன்னு தெரியாது. அந்த பெட்டியினுடைய மகிமை என்னது நமக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா பைபிள் சொல்லுது பிரியமானவர்களே, இஸ்ரவேலர் அதை இழந்தபடினால் அந்த பெட்டி இப்போ நம்மள தேடி வந்திருக்குது. நம்மளாம் யாரு? நம்மளாம் யாரு? சத்தமா சொல்லுங்க. திருப்பியும் சொல்றோம் பாருங்க, இந்த பெட்டி ரொம்ப நாள் நம்ம வீட்டுல இருக்காது. ஏன் ஏன் இருக்காது? ஏன்னா இந்த பெட்டிக்கு சொந்தக்காரங்க நாம இல்ல. இந்த பெட்டி மறுபடியும் எங்க போயிடும்? எங்க போயிடும்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு தெரியுமா, இயேசு என்ற தெய்வம் கூட நமக்கு சொந்தம் கிடையாது. கிடையாதுங்க. இந்த தெய்வம் யாருக்கு சொந்தம்? யாருக்கு சொந்தம்? யோவான் 1:11 வாசிப்போம். பிரைஸ் லார்ட். யோவான் 1:11 வாசிப்போம். வாசிங்க. 1:11. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். எடுத்துக்கொள்ளுங்க. 1:11 வாசிப்போம். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். யாருக்கு வந்தாரா? நமக்கா வந்தாரு? அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளல. பாத்தீங்களா? அவர் அவங்களுக்காக தான் வந்தாரு. ஆனா அவங்க என்ன பண்ணல? அவரை ஏற்றுக்கொள்ளல. விசுவாசிக்கிறாங்க. யாருக்காக வந்தாரு? இஸ்ரேலுக்காக வந்தாரு. ஆனா அவங்க ஏற்றுக்கொள்ளல. பிரியமானவர்களே, இப்ப மாத்திட்டாரு. நான் உங்களுக்காக வந்தேன், நீங்க என்னை ஏற்றுக்கொள்ளாதபடினால் என்னை யார் ஏற்றுக்கொள்றாங்களோ அவர் அங்க மாறுறாரு. இப்ப அடுத்த வசனம் 12வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, வாசிங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அல்லேலூயா அவங்களுக்காக தான் வந்தாரு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அவரை சிலுவையில் எங்களுக்கு இந்த இயேசு வானான்னு சொல்லிட்டாங்க. யாரு? யாரு? அதனால இப்ப இயேசு எந்த பக்கமா வராரு? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்ப நம்ம அப்பா யாரு? நாமெல்லாம் யாரு? நம்மெல்லாம் யாரு? எப்படி நீங்க அவருடைய பிள்ளைகள் ஆயிட்டீங்க? ஏற்றுக்கொண்டீங்களா? சத்தமா ஏற்றுக்கொண்டீங்களா? என்னன்னு ஏற்றுக்கொண்டீங்க இயேசுவை? நீங்க இல்ல, என்னன்னு ஏற்றுக்கொண்டீங்க இயேசுவை? இயேசுதான். சத்தமா சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. இயேசுதான். அப்ப அவரு மேல பார்த்து பிதாவான்றார். அப்ப அவரு யாரு? நாங்க கொஞ்சம் நீயே யோசி சொல்லு. இவரு
தெய்வம், அப்போ அவர் யாரு? நாங்க சத்தமா சொல்லு. இயேசுனுடைய எங்க போற நீ? எந்த சபைக்கு போற நீ? கத்து கொடுக்கறாங்க. இவர் மெய்யான தேவன், அவருடைய என்னது அப்படின்னா அவர் ஒரு கடவுளா? இப்ப இயேசு சொல்றாரு, நான் போனதுக்கு அப்புறம் இன்னொருத்தர் வராரு, அப்புறம் இன்னொரு கடவுளா? பரிசுத்தாவி ஒரு கடவுளா? எவ்வளவு குழப்பம் பிரேம். இதுக்கு தான் நான் மீட்டிங் வரமாட்டேன்னு சொன்னேன் பிரேம். ஹல்லேலூயா. ஏதோ நாங்க தெளிவா ஏதோ ஒரு இடத்துக்கு போயின்னு இல்ல 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 பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. இவர் மேல பார்த்து கை காட்டுறாருன்னா உடனே அங்க ஒருத்தர் இருக்கிறதா நினைச்சுக்காதீங்க. அங்க ஒருத்தர் இருக்கிறதா நினைச்சுக்காதீங்க. இவர் எப்ப பார்த்தாலும் பிதாவே பிதாவே பிதாவேன்னு சொன்னோன்னு பிலிப்பு அவனுக்கு ஒரு பெரிய குழப்பம் வந்துச்சு. இவர் எப்ப பார்த்தாலும் பிதா பிதான்னு சொல்றாரு, இயேசுவே எங்களுக்கு பிதாவை காட்டுன்னு சொல்லிட்டான் ஒருத்தன். உடனே இயேசு டைரக்டா அவனை பார்த்து சொல்லிட்டாரு, பிலிப்புவே இவ்வளவு காலம் நீ என் கூட இருந்து கூட இது உனக்கு தெரியலையா? இத்தனை வருஷமா சபைக்கு போற இது உனக்கு தெரியலையா? உனக்கு தெரியலையா? நான் ஒரே குழப்பமா இருக்குது. இல்ல இல்ல, 3 பேர் என்னது? சத்தமா சொல்லுங்க. 3 பேருமே என்னது? அப்படின்னா நீ போய் உன் பாஸ்டரை கேளு. கடைசியா ஜெபம் பண்ணி முடிச்சோன்னு ஹல்லேலூயா, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பரிசுத்தாவியுடைய ஐக்கியம். ஏன் 3 பேர் ஆக்குற? 3 பேரும் ஒண்ணுதான் நீ சொல்ற, அவரு எத்தனை பேருன்றாரு. திடீர் என்ன பண்றாரு? கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எல்லாரும் பிதாவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கன்றாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் குமாரனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுன்றார். கொஞ்ச நேரம் பரிசுத்தாவிக்கு ஸ்தோத்திரம் சொல்றாரு. எல்லாரும் சேர்ந்து திருத்துவ தேவனுக்கு என்ன பண்ணுங்க? ஸ்தோத்திரம் சொல்லுங்கன்னு சொல்றாங்க. இல்ல இல்ல இல்ல, வேதத்துல திருத்துவம் என்ற ஒரு வார்த்தை கூட இல்ல. அல்லேலூயா. எடுக்க வேண்டாம், அப்படியே காது கொடுத்து கேளுங்க. மார்க் 12:22 சொல்லுது, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர். எத்தனை கர்த்தர்? இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒரே கர்த்தர். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஏசாயா 9:6 சொல்லுது, அவரே நித்திய பிதா. யாரு? அவரே நித்திய பிதா. விசுவாசிக்கிறீங்களா? யோவான் 5:20 சொல்லுது, இயேசுவே மெய்யான தேவன். ஹல்லேலூயா. லூக்கா 10:30 சொல்லுது, நானும் பிதாவும். சத்தமா சொல்லுங்க, நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? 14:7 யோவான் சொல்லுது, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். ஹல்லேலூயா. ஒரே குழப்பம், நீ தெளிவா போ. உங்க அப்பா ஏசப்பா உன்னையும் என்னையும் மீட்கிறதுக்காக ஒரு மனுஷனா வந்தார். பழைய ஏற்பாட்டில் அவர் எப்படி இருந்தாரு? அவர் ஆவியா இருந்தார். பாவத்துல மனுஷன் அவனை மீட்கிறதுக்காக அவர் என்னவா வராரு? சத்தமா சொல்லுங்க. நீங்க எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டீங்க? கரெக்டா சொல்லு. கை தூக்குது கொஞ்சம் கஷ்டமாகுது இல்லையா? அம்மா என்னம்மா ரட்சிப்புனா? அதுவா பாஸ்டர், எனக்கு பேய் பூச்சிருந்ததா, உடம்பு சரியில்லையா, அந்த ஐயா சபைக்கு போனேன்னா ஜெபம் பண்ணாரா, பொத்துன்னு ஊந்துட்டேனா, அன்னிலிருந்து நான் என்ன பண்ணிட்டேன்? பாத்தீங்களா? புரியுங்களா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு என்னவே தெரியல, ரட்சிப்புனா என்னன்னு தெரியல. ரட்சிப்பு என்றால் 2 காரியம் தான் ரட்சிப்பு. ரோமர் 10:9 சொல்லுது. வாசிக்கலாமா? பிரைஸ் லார்ட். ரோமர் 10:9 சொல்லுது. வாசிப்போம். எடுத்துக்கிட்டோம், மற்றவங்க வாசிக்கிட்டோம். பிரைஸ் லார்ட். ரோமர் 10:9 என்ன சொல்லுது? இது எடுக்கட்டும், எடுக்கட்டும். எல்லாரும் இப்பதான் பெறட்டுறாங்க. 10:9 வாசிங்க நீங்க. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு. என்னன்னா, கர்த்தராகிய இயேசுவை, இயேசு தான் கர்த்தர் என்ன பண்ணுமா, நீ வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுக்கும் போது நீ என்ன பண்றியா? இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அப்போ யாரு? இயேசு 3 பேர்ல ஒருத்தர் இல்ல,
இயேசு ரெண்டாவது கடவுள் அல்ல. இயேசு தான் பழைய ஏற்பாட்டில் இருந்த பிதா, இயேசு தான் பழைய ஏற்பாட்டில் இருந்த யெகோவா, இயேசு தான் பழைய ஏற்பாட்டில் இருந்ததுங்க கர்த்தர், இயேசு பழைய ஏற்பாட்டில் இருக்கிற தேவன். அவரும் இவரும் ஒண்ணுன்னு யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க தான் ரட்சிக்கப்பட்டவங்க. இப்படி நீ விசுவாசிக்கலன்னா அது ஒரு பெரிய பாவம் தெரியுமா? இப்படி விசுவாசிக்கலாம் என்னது? அது ஒரு பெரிய பாவம். யோவான் 8:24 வாசிப்போம், வாசி கேட்போம். யோவான் 8:24 வாசிங்க நீங்க. பிரைஸ் தி லார்ட். வாசிப்போம். ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள். பைபிள் சொல்லுது ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நாம் எல்லாம் என்ன பண்ணிட்டோமா? பாவத்தை பண்ணிட்டோமா? என்ன பாவத்தை பண்ணிட்டோம்? என்ன பாவத்தை பண்ணிட்டோம்? பாவம் என்றால் என்னன்னு பைபிள் சொல்லுது பாருங்க, வாசிங்க நீங்க. நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்காவிட்டால், சரிங்களா? எப்படி? பழைய ஏற்பாட்டில் இருக்கிற யெகோவா, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பிதா, நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் என்னதுங்க உங்கள்? பாத்தீங்களா? எத்தனை பேருக்கு இன்னைக்கு தான் தெரியும் இயேசுக்கு அப்பா இல்லைன்னு? அல்லேலூயா. இயேசுக்கு யார் கிடையாது? இயேசுவே நமக்கு அப்பா தான். அவருக்கு மேல யார் கிடையாது. சரிங்களா? உங்களுக்கு பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் 3 தேவன் அல்ல, அவர் ஒரே தேவன். அவரை நீங்க என்ன பண்ணணுமா? நீங்க விசுவாசிக்கணும். விசுவாசிக்கணுமா இல்லைங்களா? என்னோட கூட இருக்கிறீங்களா? தேவன் உங்களை ஆஸ்வதிக்கட்டும் பிரியமானவர்களே. இன்னும் பெட்டி யார் வீட்டில் இருக்குது? ஓபேத் வீட்டில் இருக்குது. ஓபேத் வேலைக்கு போயிட்டுக்கிறாரு. பெட்டி எடுத்து எங்க வச்சுட்டுக்கிறாங்க? ஹாலில் வச்சுட்டு இருக்கிறாங்க. 2 பேரும் வெளியே வேற போட்டுக்கிறாங்க. சாயங்காலம் வரான். சாயங்காலம் வந்தா நம்ம வீட்டு வெளியில 2 பேர் ஏதோ வாட்ச்மேன் வேலை செய்யறாங்களே, என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ அந்த 2 பேர் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி இந்த பெட்டி என்ன ஆகி போச்சு, மாடு மிரண்டு கீழே விழுத போது யாரு? நம்ம ராஜாக்கிறாரு, அவங்களுடைய ஃப்ரெண்டு தொட்டாரு, என்ன ஆயிட்டாரு? அடிச்சு செத்துட்டாரு. அதனால நாங்கெல்லாம் கயிறு போட்டு எடுத்து எங்க வச்சுக்கிறோம்? உங்க வீட்டில் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அடப்பாவீங்களா? அப்போ எங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் சாவணுமா? எங்க வீட்டில் என்னது? எங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சாவணுமா? அது என்ன வித்தியாசம்னா பிரியமானவர்களே, அந்த பெட்டி அந்த வீட்டில் வச்ச உடனே, ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட், ஓபேத்துக்கு பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைங்கள்லாம் இந்த பெட்டி அப்படியே பல மினுக்கிறத பார்த்து அது மேலே ஏறி விளையாடுதுங்க. எது மேல? அந்த பெட்டி மேல விளையாடுதுங்க. என்ன நடக்கல? ஹல்லேலூயா, ஒண்ணுமே நடக்கல. விசுவாசிக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. பிரியமானவர்களே, பைபிள் சொல்லுது அந்த பெட்டி அந்த வீட்டில் 3 மாசம் இருந்ததுனால அந்த வீட்டை தேவன் என்ன பண்றாராம்? விசுவாசிக்கிறீங்களா? என்னோட கூட இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. முதல்ல எடு இந்த பெட்டியை, முதல்ல தயவுசெய்து எடு. யார் சொல்ல முடியாது? ஓபேத் என்ன பண்ண முடியாது? ஏன்? அட, இந்த பெட்டியை வச்சது ராஜா இல்லையா? இந்த பெட்டியை வச்சது ராஜா. முதல்ல எடுனா ராஜா என்ன பண்றாரு? இவரா. அதனால ராஜாவுடைய கட்டளை என்ன பண்ண முடியாது? மீறவே முடியாது. ஹல்லேலூயா. பெட்டியை வச்சது ராஜா. பிரியமானவர்களே, கட்டளையை மீற முடியாது. ஆனா அந்த வீட்டுக்கு என்ன வந்துனே இருக்குது? அந்த வீட்டுக்கு என்ன வந்துனே இருக்குது? சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் அந்த வீட்டை என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஏன் அந்த வீட்டை ஆசீர்வதிக்கணும்? ஏன் அந்த வீட்டை ஆஸ்வதிக்கணும்? ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான். ஹல்லேலூயா. கொஞ்ச நாள் அந்த வீட்டில் அந்த பெட்டி இருந்தது. ஓபேத் என்ற ஒரு மனுஷன், ஹல்லேலூயா, அந்த பெட்டி தான் வீட்டில் தங்குவதற்கு கொஞ்சோண்டு இடம் கொடுத்தான். என்ன பண்ணா? புரியுதா உங்களுக்கு? அந்த பெட்டி தங்குவதற்கு ஓபேத் என்ன பண்றா? இடம் கொடுத்தான். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். உங்க வீட்ல தேவனுடைய பெட்டி, தேவன் தங்குவதற்கு எத்தனை பேர் இடம் கொடுத்து இருக்கிறீங்க?
இடம் கொடுத்திருக்கிறீங்க. இன்னைக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, அவங்க ஏதோ இந்து வழியா ஏதோ ஒரு காரியத்தை பண்ணாலும் கூட அவனுக்கு திருப்தி இல்லை. எப்படியாவது நம்ம வீட்டில் என்ன பண்ணணும், எப்படியாவது ஒரு சின்ன ஸ்தோத்திரம் கொடுத்த நன்றி சொல்லி தேவனுக்கு என்ன பண்ணணும், தேவனுக்கு இடம் கொடுக்கணும். எத்தனை பேர் தேவனுக்கு இடம் கொடுத்துருக்கிறீங்க? அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நீங்களே நினைச்சா கூட இந்த பெட்டி நம்ம வீட்டில் தொடர்ந்து என்ன பண்ணாது, இருக்காது. இதுதான் உன் நேரம். உன்னை தேடி இந்த பெட்டி வந்திருக்குது. எங்கேயோ போக வேண்டிய பெட்டி உன்னை தேடி இப்ப இங்க வந்திருக்குது. எங்கேயோ போக வேண்டிய ஆசீர்வாதம் இப்ப உன்னை தேடி வந்தது. ஹல்லேலூயா. மறுபடியும் இஸ்ரவேலுக்கு போக வேண்டிய தேவன் இப்போது எங்க நிக்கிறாரு? புறஜாதி மத்திலே நம்மத்திலே நமக்காக தேவன் ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். இந்த காலத்துல தான் பிரியமா நம்மை தேடி ஒரு மகத்தான செய்தி வந்திருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த செய்தி என்ன சொல்லுது தெரியுங்களா உங்களுக்கு? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்முடைய தேவன் 3 பேர் அல்ல, நம்முடைய தேவன் எத்தனை பேரா? ஒரே தேவன். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பைபிள் சொல்லுது கர்த்தர் வீட்டை கட்டுறார். கர்த்தர் என்ன பண்றாரா? எந்த வீட்டை கட்டினார்? தேவன் ஒரே ஒரு வீட்டை தான் கட்டினார். அந்த வீடு என்னன்னு பார்க்கும்போது நம்ம உடம்பு தான். அல்லேலூயா. இங்க கூட ஒரு அழகா ஒரு வீட்டை கட்டிக்கிறாங்க பிரியமானவர்களே. இதே போலதான் தேவன் ஒரு பிரியமான வீட்டை கட்டி இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு வீடுனாலே எப்போதுமே 3 அறைகள் இருக்கும். மிஞ்சி போனா ஒரு வீடுன்னா 3 அறை இருக்கும். முதல்ல ஒரு வீட்டில் ஹால் இருக்கும், இன்னொன்று ஒரு வீட்டில் பெட்ரூம் இருக்கும், இன்னொரு வீட்டில் என்ன இருக்கும், ஒரு கிச்சன் இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? அதே போலதான் தேவனும் கூட ஒரு வீட்டை கட்டினார். நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்துமா, நம்முடைய சரீரம். ஹல்லேலூயா. தேவன் கட்டினது இந்த வீடு தான். இந்த வீடு தான். மெசேஜ் புரியுதா? அதே போலதான் இங்க கூட ஒரு 3 அறைகள் இருக்குது. இதுல என்ன முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, அந்த 3 அறைகள்ல ஒரு அறையில மாத்திரம் சத்தமே இருக்காது. இல்லைங்களா? நம்ம வீட்டில் ஹாலில் உட்காந்து டிவி சத்தம் போட்டுனே இருக்கும். ஹோம் தியேட்டர் என்னது, கத்தினே இருக்கும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஹாலில் எக்கச்சக்கமான சத்தம் இருக்கும். சோஃபாவில் உக்காந்தீங்கன்னா அவங்க இவங்க கதியும் பேசிக்கணும் ஒரே சத்தம் போட்டு பேசின்னு இருப்பாங்க. அதுக்கப்புறமா நீங்க கிச்சனுக்குள்ள போனீங்கன்னா அந்த மிக்சி கத்தும், அதுக்கப்புறம் பால் குக்கர் கத்தும், அதுக்கப்புறம் கிரைண்டர் கத்தும். சரிங்களா? உங்களுக்கு டர் புர்ருன்னு இஷ்டத்துக்கு என்னது சத்தங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கும். ஆனா ஒரு அறையில மாத்திரம் என்ன இருக்காது, பெட்ரூம்ல என்ன இருக்காது, ஒரு சத்தமே இருக்காது. விசுவாசிக்கிறீங்களா? அதே போலதான் தேவன் ஒரு வீட்டை கட்டும் போது ஒரு 3 அறையை கொண்ட ஒரு சரியத்தை கட்டினார். இந்த சரியத்துல கூட 2 இடத்துல சத்தம் ஜாஸ்தியா இருக்கும். நம்ம ஆவில லபாலபா ஷபாலபான் கத்தி கூச்சல் போடுறோம், பயங்கரமான சத்தம். நம்ம சரியத்துல கையை தட்டிக்கின்னு என்ன எகிரி குச்சிக்கின்னு வாயில கத்திக்கின்னு நம்ம என்ன பண்றோம், சத்தம் இருக்கும் பிரியமானவர்களே. ஆனா 3வது அறை, எந்த அறை, பெட்ரூம்ல ஹல்லேலூயா ஒரு சத்தம் கூட இருக்காது. அங்க என்னன்னு பார்க்கும்போது ஒரு கணவரும் ஒரு மனைவியும் ஹல்லேலூயா சந்தோஷமா படுத்து நிம்மதியா தூங்குவாங்க. ஆனா ஒரு சம்பவம் நடக்குது பிரியமானவர்களே. அப்படிப்பட்ட ஒரு அறையில கூட கணவர் ஒரு அருமையான இன்பத்தினதுங்க மனைவிக்கு கொடுக்கும் போது கணவருடைய அந்த உண்மையான பிரியமானவர்களே அந்த ஜீவனானது, அந்த அணுவானது யாருக்குள்ள போகுது, மனைவிக்குள்ள போகும்போது அவ ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறா. ஆனா அந்த அறையில என்ன இல்ல, சத்தம் இல்ல. ஆனா அந்த அறையில என்ன இருக்குதுன்னா ஒரு ஜீவன் இருக்குது. அதே போலதான் ஆத்துமாவாகிய இந்த அறையில நம்முடைய தேவனாகிய வார்த்தை நமக்குள்ளாக போகும்போது மாத்திரதான் நாம் அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசிக்கிறீங்களா? என்னோட கூட இருக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். பெட்டி ரொம்ப நாள் இங்க இருக்காது, பெட்டி ரொம்ப நாள் இங்க இருக்காது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். என்னன்னு ஏற்றுக்கொள்ற வர பிரியமானவர்களே, அவர்தான் மெய்யான தேவன் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவன் இப்ப எங்க வரணும்,
அவர் இப்போ நமக்குள்ள வரணும். வரணுமா? விசுவாசிக்கிறீங்களா? அதனால தான் தேவன் இந்த வீட்டை கட்டும்போது 3 அறைகளை கொண்டு இந்த ஒரு வீட்டை கட்டிட்டு, அல்லேலூயா, இந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பாகத்தை எந்த மாடல்ல வச்சுட்டாருன்னா பரலோகத்துல இருக்கிற மாடல் மாதிரி வச்சுட்டாரு. நமக்குள்ள இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் எது மாதிரிக்குதான்? பரலோகத்தை எத்தனை பேர் பார்த்துக்கிறீங்க? பரலோகத்தை பார்த்துக்கிறீங்களா? பரலோகத்தை பார்க்கலன்னா டிவி போட்டு பார்க்க போற. பரலோகத்தை பார்க்கணும்னா வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்தை படிக்கணும். வெளிப்படுத்தல் 4 இப்போ இல்லை, வீட்டில் போய் ஹோம்ஒர்க் உங்களுக்கு. ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். ஆமாம், வீட்டில் போய் பரலோகத்தை பார்க்கணும்னா வெளிப்படுத்தல் என்ன பண்ணுமா? 4ஆம் அதிகாரத்தை படிச்சிங்கன்னா எதை பார்க்கலாம்? பரலோகத்தை பார்க்கலாம். விசுவாசிக்கிறீங்களா? பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. பைபிள் சொல்லுது பிரியமானவர்களே, பரலோகத்தில் ஒரு சிங்காசனம் இருக்குது. பரலோகத்தில் என்ன இருக்குது? பரலோகத்தில் ஒரு சிங்காசனம் இருக்குது. நம்முடைய சரீரத்திற்குள்ள ஒரு இருதயம் இருக்குது. அந்த சிங்காசனத்தை சுற்றி 4 ஜீவன்கள் இருக்குது. இருக்குதா இல்லையா? 4 ஜீவன்கள் இருக்குது. நம்முடைய இருதயத்தில் 4 இரத்த குழாய்கள் இருக்குது. அல்லேலூயா. அதுக்கப்புறம் பரலோகத்தில் இந்த பக்கம் 12 மூப்பர்களும், அப்புறம் பரலோகத்தில் அந்த சீட்டை சுற்றி இந்த பக்கம் அதுக்கு 12 கோத்திர பிதாக்கள் என்ன பண்றாங்க? உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதே போலதான் நீ எக்ஸ்ரே எடுத்து பார்த்தன்னு சொன்னா இந்த பக்கம் 12 எலும்பும் இந்த பக்கம் 12 எலும்பும் இருக்கும். எங்க புரியுதா உனக்கு? அங்க 2 ஒலிவ மரம் இருந்தது, நமக்கு இங்க 2 நுரையீரல் இருக்குது. அங்க ஃபுல்லா என்ன பண்றாங்க? பிரியமா தேவ தூதர்கள் இருந்தாங்க. நம்மளுக்கு ஃபுல்லா என்னதுங்க? ரத்த அணுக்கள் சுத்தி என்னதுங்க ஓடிக்கொண்டிருக்குது. அல்லேலூயா. ஆனா முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, அந்த பரலோகத்துல ஒரு சிங்காசனத்துல யாரோ ஒருத்தர் என்ன பண்ணி நின்றாரு? உட்கார்ந்து நிற்கிறாரு. உன் இருதயத்துல ஒருத்தர் உட்கார்ந்து நிற்கிறாரா? உன் இருதயத்துல ஒரு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரா? உட்கார்ந்த மாதிரி பண்ணக்கூடாது. அல்லேலூயா. எனக்கு நான் ஒரு வீட்டுக்கு போனேன். ஒரு சிஸ்டர் வந்து ஒரு சேர் போட்டு உட்காருங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் ரொம்ப நேரமாக நின்றுனே இருந்தேன். இல்லை உட்காருங்க பாஸ்டர் அப்படின்னாங்க. சிஸ்டர் அந்த சேரை கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு. அந்த சேர் ரொம்ப நாளாக துடைக்காத, சத்தமாக சொல்லுங்க. அட என்னாலேயே அழுக்கான சேர்ல உட்கார முடியல. எப்படி உன் இருதயத்துல உட்காருவாரு? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எப்படி உட்காருவாரு? அவர் உட்காருனா என்ன பண்ணணும்? எதை? அப்பதான் அது பரலோகமா இருக்கும். எல்லாமே இருக்குது பரலோகத்துல. அவர் மட்டும் இல்லைன்னா அது என்னவா இருக்காது? சுத்தமா இல்லைன்னா எப்படி உட்கார முடியும்? உட்காருவார் அவரு? எத்தனை பேர் இருதயத்துல உட்கார்ந்து இருக்கிறார் ஆண்டவர்? ராமராஜ்ல இருந்து ஒரு துணியை வாங்கி, அல்லேலூயா, அந்த காட்டன் துணியை வாங்கி துணியை அந்த சேரை துவைச்சிட்டு உட்காருங்கன்னு சொல்ல முடியுமா? உன் இருதயத்துல என்ன இருக்குது? உன் இருதயம் என்ன இருக்குது? பிரியமானவர்களே, மார்க் என்னதுக்கு? மத்திய 5:8 சொல்லுது, இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் தான் பாக்கியவான்கள். அப்ப நம்ம இருதயம் எப்படி இருக்குது? நம்முடைய இருதயம் அழுக்கா இருக்குது. அந்த இருதயத்தில் இருக்கிற அழுக்க நாம என்ன பண்ணணும்? எந்த பெனாயில் போட்டு கழுவ போற? எந்த ஆசிட் போட்டு கழுவ போற? யாரை கூப்பிட்டு கிளீன் பண்ண போற? நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, பாஸ்டர் நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் பாஸ்டர், அதனால என் இருதயம் என்னவா இருக்குது? தப்பு. ஞானஸ்தானம் எடுத்தா கூட உன் இருதயம் என்ன ஆகாது. ஆனா ஞானஸ்தானம் எடுத்தாதான் என்ன ஆகும்? ஞானஸ்தானம் எடுத்தாதான் பரிசுத்தமா ஆகும். ஆனா நீ சரியான ஞானஸ்தானத்தை எடுத்துக்கிறியா? அல்லேலூயா. இங்க கூட நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுத்திருப்பீங்க. எப்படிங்க ஞானஸ்தானம் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டா ரொம்ப தெளிவா ஒருத்தர் சொல்றாங்க, நான் தண்ணியில தான் எடுத்தேன். அப்ப நடுங்கம்மா,
ஹல்லேலூயா. எதுல எடுத்தாங்களாம்? என்ன ஆவாது? சத்தமா சொல்லுங்க, என்ன ஆவாது? பெட்டி ரொம்ப நேரம் நம்ம வீட்டில் இருக்காது, போயிட போகுது. இப்போ யார் வீட்லயும் அந்த பெட்டி வந்துக்குது. உஷாரா அந்த பெட்டி எடுத்து எங்க வை? அங்கேயே வை. ஹல்லேலூயா. இருதயத்தில் எதை வச்சுருப்பா? பெட்டியை வை. ஒரே ஒரு காரியம் மட்டும் செஞ்சாதான் உன் இருதயம் சுத்தமா ஆகும். என்ன பண்ணா? ஞானஸ்தானம் எடுத்தாதான் என்ன ஆகும்? ஹல்லேலூயா. ஏன் இப்படி சொல்றேன்னு, நிறைய பேர் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் என்ன பண்றாங்க? ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. அப்ப கூட என்ன ஆகாது? ஏன்னா பைபிள்ல பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல யாருக்கும் ஞானஸ்தானமே கொடுக்கல. யாருக்கும் ஞானஸ்தானமே கொடுக்கல. யாருமே ஞானஸ்தானம் அப்படி இருக்கல. ஆனா இப்ப நாம போற சபைகள்ல, நான் போன சபைகள்ல கூட என்ன பண்ணாங்க? பிதா குமார் பரிசுத்தாவின் நாமத்துல ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. நிறைய பேர் எடுத்தாங்க. ஆனா இப்ப செய்யற இந்த பாஸ்டருங்க செய்யக்கூடிய காரியம் எதுல இல்ல? எதுல இல்ல? வேதத்துல இல்ல. ஹல்லேலூயா. முதல் பெந்தேகோஸ்தே நாட்கள்ல அப்படியே கூட பேதுரு பிரசங்கம் பண்ண உடனே அன்னைக்கு 3000 பேர் என்ன பண்றாங்க? ஞானஸ்தானம் எடுத்தாங்க. எப்படி எடுத்தாங்க தெரியுங்களா? இருதயம் சுத்தமாவதுக்கு, அதாவது பெற்ற அந்த தேவன் உள்ள வருவதற்கு அவங்க எப்படி ஞானஸ்தானம் எடுத்தாங்கன்னா, வாசி கேட்போம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். பிரைஸ் லார்ட். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிப்போம். சகோதரிகாரா வாசிங்க, நீங்களாம் வாசிக்கிறா, ஒருத்தர் வாசிங்க. அப்போஸ்தலர் 2:38 வாசி கேட்போம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அப்படின்னா சொல்லப்படுது. நீங்கள் ஒவ்வொருவரும், நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. எந்த நாமத்துல ஞானஸ்தானம் எடுக்கணுமா? எந்த நாமத்துல நீங்க எடுத்துக்கிறீங்க? கரெக்டா? நீங்க எடுத்த ஞானஸ்தானம் பைபிளோட கூட இருக்குதா? உங்களுக்கு கொடுத்த பாஸ்டர் அந்த வசனத்தை எங்கேயாவது காட்ட முடியுமா? இப்படித்தான் கொடுத்தாங்க எடுத்தாங்கன்னு காட்ட முடியுமா? இல்ல. எந்த நாமத்துல ஞானஸ்தானம் எடுக்கணும்? அப்ப நாங்க எடுத்ததெல்லாம் தப்பா பாஸ்டர்? அப்ப நாங்க போற சபைலாம் தப்பா பாஸ்டர்? எங்க பாஸ்டர் கொடுத்தலாம் தப்பா பாஸ்டர்? தப்பு தான், தப்பு தான். எனக்கு உங்க பாஸ்டர் முக்கியம் இல்ல, எனக்கு பைபிள் தான் முக்கியம். காப்பாத்துறது யாரு? எங்க பாஸ்டரா? சத்தமா சொல்லுங்க. உன் ஜீவன் யாருது? நீ உடைய மூச்சு. அம்மா கொஞ்சம் மூச்சை மேல விடுமானா ஏன்னு போகுது, கொஞ்சம் கீழே விடுமானா சூன்னு வருது. மூச்சு ஏ சு ஏ சு. மூச்சே என்னது? அப்படிப்பட்ட மூச்சே இயேசுவுக்கு சொந்தம்னா அந்த இயேசு சொன்ன வார்த்தையை விட்டுட்டு யாரோ சொல்ற வார்த்தையின்படி எப்படியோ நீ ஞானஸ்தானம் எடுத்துக்கிறியே, எப்படி நீ உன் பாவம் கழுவப்படும்? எப்படி உன் இருதயம் சுத்தமாகும்? எப்படி இந்த சேர்ல நான் ஒரு உட்காருவாரு? என்னதான் பண்ணணும்? போ போ போ, திருப்பி போய் மறுபடியும் சரியான ஞானஸ்தானத்தை எடு. 2வது தடவையா? எத்தனை தடவை எடுத்தாலும் சரியான நாமத்தில் நீ ஞானஸ்தானம் எடுக்கலன்னா தப்பு தான். இத சொல்றதுக்கு தான் இவரு என்ன கூப்பிட்டு வந்தார். யாரு? தயவுசெய்து சொல்லுங்க பிரதர். எங்க அக்காங்கெல்லாம் எங்க ஆண்டிங்கெல்லாம் எல்லாம் ரொம்ப வாஞ்சியா இருக்கிறாங்க பிரதர். ஒண்ணுமே தெரியாதபடி இருக்கிறாங்க பிரதர். கொஞ்சம் சொல்லுங்க பிரதர், கொஞ்சம் சொல்லுங்க பிரதர். எனக்கு தெரியும் இவன் கூப்பிடும் போதே ஒரு கதையை வைப்பானுன்னது எனக்கு தெரியும். அந்த பிள்ளைங்களுடைய வாஞ்சு பாருங்க பிரியமானங்களே. நீ எப்படியாவது எதை பெற்றுக்கொள்ளணும்? சரியான சத்தியத்தை பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. நீ எப்படியாவது உன் இருதயத்தில் எதை பெற்றுக்கொள்ள? பாவ மன்னிப்ப பெற்றுக்கொள். இயேசு கிறிஸ்துவின் ஞாபகத்தில் ஞானஸ்தானம் எடுக்கலைன்னா நீ பரலோகம் போக மாட்ட. பாவ மன்னிப்பு வராது, உன் இருதயம் சுத்தமாவாது. சொல்ல போனா கழுவப்படாத இருதயத்துக்குள்ள தேவன் வரமாட்டார், வரமாட்டார்.
அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்ன ஒரு ஒரு சின்ன வீடு, 2 ஸ்க்ரீனு, அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி அந்த அந்த சகோதரனுடைய ஒய்ஃபு, ஒரு மோடா மாதிரி ஒரு சின்ன ஸ்டூலு, ஒரு பானை, கொஞ்சோண்டு தண்ணி. சொல்கிற அளவுக்கு ஒருத்தர் வீட்டில் எதுவுமே இல்லை. ஆனால் பைபிள் சொல்லுது அந்த வீட்டுக்கு அவர் வந்தாராம். எந்த வீட்டுக்கு? ஆபிரகாம் வீட்டுக்கு. ஆபிரகாம் வீட்டுக்கு என்ன பண்ணிக்கிறாரு? ஆபிரகாம் வீட்டுக்கு தேவன் 11 மணிக்கு, காலைல 11 மணிக்கு வந்துகிறார். ஆனா அந்த வீட்டுக்கு யார் வரமாட்டாங்க. எங்க வீடு குடிசை ஆகுது, வெறும் பானை தண்ணி தான் வச்சுக்கிறோம், ஃபேன் கூட இருக்காது, கரண்ட் இருக்காது அப்படின்னா உங்க பாஸ்டர் வருவாரா? எங்க போறாங்க பாஸ்டர்லாம்? இப்போ பெரிய பெரிய பணக்கார வீட்டுக்கும் சோஃபா செட்டு, ஏசி, கீஸ், ஐஸ் வாட்டர் இந்த மாதிரி வீட்டுக்கு தான் என்ன பண்றாங்க, போறாங்க. ஆனா பைபிள் சொல்லுது பிரியமானவர்களே, ஏலோகிம் ஆகிய தேவன் அந்த வீட்டுக்கு அவர் வந்தார். ஏன் அந்த வீட்டுக்கு வந்தார் தெரியுங்களா உங்களுக்கு? ஹல்லேலூயா. அந்த வீட்டுக்கு ஏன் வந்தார்னா, ஆபிரகாம் அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். இல்லைங்களா? நீ பெற்ற ஞானஸ்தானம் சொல்லுங்க. நான் போய் எங்க பாஸ்டரை கேட்கிறேன், பாஸ்டர் ஏன் கேட்கிற? பைபிளை பாரு, பைபிளை பாரு. 28:9 நீதிமொழிகளை வாசிப்போம். வாசிங்க நீங்க. 28:9 வாசிங்க சகோதரிங்கெல்லாம், வாசிங்க. 28:9 வாசி கேட்போம். 28:9. ஏன் சத்தமா வாசிங்க? இந்த பக்கம் வாசிங்க. வேதத்தை கேளாதபடி சும்மா 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுகிற பைபிள் சொல்றதே கேட்கறது இல்லை. பைபிள் சொல்றத கேளு, அப்பதான் தேவன் என்ன பண்ணுவாரு? உன் ஜெபத்தை கேட்பார். விசுவாசிக்கிறீங்களா? அந்த பக்கத்துல லோத்து ஒரு பெரிய வீடு கட்டிக்கிறான் சோதோம்ல. அங்க சகல வசதி எங்குது, பெரிய பெரிய வீடு, காரு, பங்களா, அப்படியே பெருசா வாழறான். ஆனா தேவன் எங்க போல? தேவன் எங்க போல? தேவன் அப்படியே கூட லோத்து வீட்டுக்கு போல. ஏன் தெரியுமா? ஹல்லேலூயா. லோத்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. ஹல்லேலூயா. ஆனா யார் வீட்டுக்கு தேவன் வராரு? யார் வீட்டுக்கு தேவன் வராரு? எந்த மனுஷன் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஞானஸ்தானம் எடுக்கிறானோ, எந்த இருதயம் கழுவப்பட்டிருக்குதோ, எந்த இருதயம் என்ன பிரியமான சுத்தமாக்கப்பட்டிருக்குதோ, அந்த வீட்டுக்கு தான் பரிசுத்த ஆவி வரும். அந்த வீட்டுக்கு தான் ஏலோகிம் வந்தார். வேற எந்த வீட்டுக்கும் வரார். கடைசி நாட்கள்ல கடைசியா உன்னை ஏமாத்த போறது யார் தெரியுமா? நீ எதையோ உன்னை நம்பிக்கை நீ ஏதோ ஒரு இடத்துக்கு போயின்னுக்கிற பாரு, உன் சர்ச்சே உன்னை ஏமாத்திரும், உன் பாஸ்டரே உன்னை ஏமாத்திருவார். எந்த சபையும் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது, எந்த பாஸ்டர் நம்மளை கொண்டு போக முடியாது. இந்த சத்தியம் மாத்திரத்தான் பரலோகத்துக்கு கொண்டு போவோம் பிரியமா. ஹல்லேலூயா. நீ நினைச்சு கூட பார்க்க முடியாத அந்த பெட்டி நம்ம வீட்டுக்கு வந்திருக்குது, நம்மளை தேடி செய்தி வந்திருக்குது. உஷாரா புரிஞ்சுக்கோ. என்னடா இந்த பாஸ்டர் வித்தியாசமா பேசுறாரு, ஒரே குழப்புறாரு, எங்க ஐயாவெல்லாம் குற்றப்படுத்துறாரு. நம்ம சிஸ்டர் 2000 பேர் இருக்கிறாங்க, 4000 பேர் இருக்கிறாங்க, இவருன்னா பரலோகத்து குச்ச மாதிரி பேசினுக்கிறாரு. கண்ணை திறந்து பாரு, பைபிளை பாரு, பைபிளை பாரு. முதல் வாரம் சர்ச்சு முடிஞ்ச உடனே 10 மணிக்கு 11 மணிக்கு எல்லா சர்ச்லையும் ராபோஜனம். கரெக்ட் தானே? கரெக்ட் தானே? எல்லா சர்ச்சில் என்னது? என்னவா அது? ராபோஜனம். ராபோஜனம் சொல்லிட்டு பகலில் 10 மணிக்கு எடுத்துனுக்கிறேன். ராபோஜனா இரவுல கொடுக்கணும். நானா சொல்றேன்? நீ என்ன சொல்ற, நீ என்ன பண்ற? அல்லேலூயா. இவங்க ஏதோ வித்தியாசமா பிரசங்கம் பண்றாங்களே. இல்லை 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 இல்லை, பைபிளை பாரு. என் பேர் ஐசக். இல்லைன்னா நீ போய் ஜபத்தில் போய் என்னை பிடிச்சி கொடுத்துரு. யாருக்கிட்ட?
ஏசப்பா இந்த மாதிரி ஒரு பாஸ்டர் வந்து ரொம்ப குழப்பம் பண்ணுகிறாரு, அந்த ஆள் யாரு என்ன எது நீ போய் கேளு, நீ போய் கேளு. ஹல்லேலூயா. நான் சொல்றேன் பாரு, உட்கார்ந்து கொண்டிருக்கிற இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததோ இல்லையோ, பிரேம் என்ற ஒருத்தர் வீட்டுக்கு தான் ரட்சிப்பு வந்துக்குது. ஏன்னா பிரேம் தான் எதை விசுவாசிக்கிறார்? ஒரே தேவன், சரியான நாமத்தில் ஞானஸ்தானம், வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது பரிசுத்த ஆவி வரார். அப்ப அந்த வீட்டுக்கு என்ன வரும்? என்ன வரும்? நீங்க ஒரே தேவன்னு விசுவாசிக்கிறது இல்லை, சரியான நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்கிறது இல்லை, பரிசுத்த ஆவியை பெற்றோமா இல்லையான்னது நமக்கு தெரியல. அப்ப நாம் எப்படி ரட்சிக்கப்பட்டோன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. புரியுதா? ஓபேத் அந்த பெட்டியை கொஞ்ச நேரம் தங்கறதுக்கு இந்த மாலை வேளையில கூட பிரியமான இந்த சத்தியத்தை நீங்க கேட்கிற இந்த சத்தியத்தை உங்க வீட்டில் உங்க இருதயத்தில் தங்குவதற்கு நீங்க கொஞ்சம் இடம் கொடுங்க. தேவன் அந்த வீட்டை ஆசீர்வதிச்சாரா? குழப்பமான காரியம் கிடையாது பிரியமானவர்களே, குழப்பமான காரியமே கிடையாது. ரொம்ப தெளிவா வேதம் அழகா சொல்லுது, வேதம் அழகா சொல்லுது. இன்றைக்கு இந்த சத்தியத்தை யார் ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்க வீட்டுக்கு தான் ரட்சிப்பு வரும். சகைவே கீழே இறங்கி வா, இன்னைக்கு நான் உங்க வீட்டில் தங்க போறேன். தர்மையான வேலையிலும் கூட பிரியமான இஸ்ரவேலுக்காக வந்த தேவன் மறுபடியும் எங்கேயே போயிடுவாரு, எங்கேயே போயிடுவாரு. பெட்டி எங்க போயிடும்? கொஞ்ச நேரம் உஷாராயிரு, பெட்டி நம்மளை தேடி வந்துக்குது. லாக் பண்ணிடு. ஏதோ சொல்றாரா இவரு, போய் பைபிளை தான் பார்க்கலாமே. எங்க போட்டுக்குது? யார் தான் எடுத்துக்கிறாங்க? பிதா குமாரன். நானும் இதே போல் தான் ஒரு பாஸ்டர் சொல்லும்போது எங்கள் பாஸ்டரை கூட்டு பெரிய கோவலாம் வந்துடுச்சு. தபார், எங்கள் பாஸ்டரை குறித்து பேசாத நீ, அவர் 32 மணி நேரம் ஜெபம் பண்ணுறவர் தெரியுமா உனக்கு? 40 நாள் ஃபாஸ்டிங் தெரியுமா உனக்கு? அவர் செருப்பு இல்லாத நடப்பார் தெரியுமா உனக்கு? அப்படின்னு. அதெல்லாம் கரெக்ட் தான், வைராக்கியெல்லாம் கரெக்டு தான். ஆனால் இவங்க சொல்ற எந்த காரியத்தையும் எங்க பாஸ்டர் பைபிள் படி செய்யல. அப்ப உண்மையான போதனை என்பது என்ன? வேத வசனத்தின்படி வாழறவங்க. இந்த நல்ல வேலையில கூட பிரியமான உங்க மேல அன்பு நிமித்தமாகத்தான் தர்மியான சத்தியத்தை கேட்கும்படியாக ஒரு சின்ன வீட்டை அப்படியே என்னதுங்க பிரேம் மூலமாக பிரியமான தர்மியான சத்தியத்தை கேட்க கர்த்தர் கிருபை செஞ்சிருக்கிறார். புறஜாதிகளுக்கு நம்மத்துல இந்த சத்தியம் வந்திருக்குது, இந்த செய்தி வந்திருக்குது. உஷாரா என்ன பண்ணுங்க, உங்களை ஒப்பு கொடுங்க. அந்த வீட்டில் எப்படி ஒரு ஆசீர்வாதம் இருந்ததோ உங்கள் வீட்டில் ஒரு ஆசீர்வாதம் அதுங்க தங்கி தாபரிக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கட்டும். நம்ம எல்லாருமா எழுந்து நிற்போம். அருமையான பிரேம் வீட்டுக்காய் கூட, அப்படியே தாய் தகப்பனார் காய் கூட, கூட பிறந்த சகோதரியும் கூட, உறவுகளை கூட பிரியமானவர்களே சரியான சத்தியத்திலே தேவன் தாமே நடத்தும்படியாக அந்த பரலோகத்திலே ஒரு சிங்காசனம் இருந்து தேவன் உட்கார்ந்தது போல, ஓ அருமையான சகோதரனே சகோதரியே, உன் ஆத்துமாவிலே ஓ கிறிஸ்து உட்கார்ந்திருக்கிறாரா? ஏமான் கீழ்ப்படிந்த அந்த ஆபிரகாமை தேடி தேவன் வந்தது போல மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஞானஸ்தானம் எடுக்கும் போது அந்த இருதயத்தை தேவன் பரிசுத்த ஆவி வாசம் செய்கிறார். பிரியமானவர்களே, வாய்களை திறந்து எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி கர்த்தாவே. அப்பா நன்றியோடு கூட ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உமக்கு நன்றி கர்த்தாவே. ஆண்டு ஏதோ வீட்டை ஆசீர்வதித்து போல, அந்த ஓபேத் வீட்டை ஆசீர்வதித்து போல கர்த்தாவே எங்கள் வீட்டையும் கூட கர்த்தாவே ஆசீர்வதிக்கும்படியாக ஓ ராஜாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி கர்த்தாவே. எங்களை தேடி வந்தவரே, எங்களை தேடி வந்தவரே, எங்கள் எலோகிமே உமக்கு நன்றி அப்பா. நன்றி கர்த்தாவே. இந்த 3 அறைகளிலே கர்த்தாவே ஆத்துமா என்ற பாகத்திலே கர்த்தாவே நீர் தங்கும்படியாக, வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படியாக அப்படியாய் கர்த்தர் தாமே மாற்றும்படியாய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பிரேம் குடும்பத்துக்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய அப்பாக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம், அவருடைய தாயாருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம், அவருடைய சகோதரனுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறையா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Lord, உமக்கு நன்றி அப்பா. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள
உம்மை விட ஏதுமில்ல. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. உம் தழும்புகளால் நான் சுகமானே, உம் வார்த்தையினால் நான் பலனானே. உம் தழும்புகளால் நான் சுகமானே, உம் வார்த்தையினால் நான் பலனானே. நான் பலனானே, நான் பலனானே. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. விட்டுட போற உன்னை தேடி இந்த பெட்டி வந்திருக்குது. உன்னை தேடி இந்த சத்தியம் வந்திருக்குது. அவரும் ஒரே தேவனுடைய சத்தியம் வந்திருக்குது. சரியான ஞானஸ்தானம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அப்பதான் இருதயம் சுத்தமாகும் என்று தேடி வந்திருக்குது. அப்பதான் பரிசுத்தாவி வரும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. இயேசுவே, நான் எங்க இதை இழந்துட்டாண்டவரே, எங்க நான் கர்த்தாவே இதை இழந்துட்டேன் கர்த்தாவே. ஒருவேளை கர்த்தாவே இது சொல்லக்கூடிய சத்தியமாக இருக்குமானால் என் கண்களை திறந்த ஆண்டவரே, வேதத்தை பார்க்க கர்த்தாவே, அதற்கு கீழ்ப்படிய கர்த்தாவே, எங்களை மாற்றும் ஆண்டவரே, எங்களை மாற்றும் கர்த்தாவே. பிரேம் மூலமாக எங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை காண்பித்ததுக்காக நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறையா. உம்மை விட்டா யாரும் இல்ல ஈசையா, உம்மை விட யாரும் இல்ல ஈசையா, உம்மை விட்டா யாரும் இல்ல ஈசையா, உம்மை விட யாரும் இல்ல ஈசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் ஏசையா. செய்தி கேட்ட அருமையான பிள்ளைகள் மத்தியில் தேவன் ஒரு வெளிப்பாடை கர்த்த தரட்டும். பிரேம் குடும்பத்தாரை கர்த்தர் ஆஸ்வதிக்கட்டும். அருமையான ராஜாபதர் முன்னும் ஜெபிக்கும்படியாக அன்பாய் கேட்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரங்க தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரங்க தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. தேவனே, இந்த அருமையான இந்த மாலைகளுக்காக நன்றி கத்தாவே. தேவனே, போதகர் மூலமாக நீர் எங்களோடு பேசினீர் கத்தாவே. ஆமாண்டவரே, நாங்கள் கத்தாவே இந்த வேளையிலே நாங்கள் கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே அது எங்கள் இருதயத்துக்குள்ளாக சென்று ஆண்டவரே ஒவ்வொரு வசனமும் தேவனே ஒவ்வொரு வேத வசனமும் அது விதையா இருக்கின்ற வசனம் சொல்லியிருக்கு கத்தாவே. ஆண்டவரே, ஒரு விதையானது விதைக்கப்படும் பொழுது தேவனே பலவிதமான நிலங்களிலே விழுந்து ஆண்டவரே கத்தாவே சில விதைகள் கற்பாறையிலே விழுந்து தேவனே அது முளைத்து வெயில் வந்த உடனே அது கருகி போனது. சில முதைகள் கத்தாவே விதைகள் முளைத்து தேவனே அவைகள் வளர்ந்து தேவனை சுற்றிலும் முட்கள் இருக்கின்றபடினாலே நெருக்கி அது விதமாக அழிந்து போகிறது. ஆனால் சில விதைகளோ கத்தாவே நல்ல நிலத்திலே விழுந்து
தேவனே அவைகள் வளர்ந்து 30, 60, 100 பலன் தந்தது கர்த்தாவே. தேவனே இங்கு விதைக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும், பிரசங்கிக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் அது விதையா இருக்கிறது கர்த்தாவே. தேவனே இங்கே கேட்ட ஜனங்கள் ஒவ்வொருவரும் கத்த நிலங்களா இருக்கின்றனர் கர்த்தாவே. தேவனே இப்பொழுது விதைகள் கத்தா விதைக்கப்பட்டிருக்கின்றன. தேவனே நாங்கள் கர்த்தாவே கற்பாறை உள்ள நிலமாய் இல்லாதபடிக்கும், முட்கள் நிறைந்த நிலமாய் இல்லாதபடிக்கும் கர்த்தாவே நாங்கள் ஒவ்வொருவரும் நல்ல நிலமாக இருந்து கர்த்தாவே அந்த விதைகளை எங்களுக்குள்ளாக உள்வாங்கி, தேவனே இப்படியாக மரியாள் ஒரு செய்தியை கேட்ட உடனே தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை செய்து, தேவனே வார்த்தையோடு அதை ஒப்பிட்டு பார்த்து எப்படியாக தன்னை ஒப்பு கொடுத்தாலும் அதுபோல கர்த்தாவே நாங்கள் இங்கே கேட்ட ஒவ்வொரு சத்திய வசனத்தை நாங்கள் கர்த்தாவே எங்கள் இதயத்துக்குள்ளாக வாங்கி, தேவன் வேதத்தோடு அதை ஆராய்ந்து பார்த்து, தேவனை செபித்து கர்த்தாவே அந்த விதைகள் கத்தா அந்த வசனமாக எங்களுக்குள்ளாக வளர நாங்கள் அனுமதி கொடுத்த கர்த்தாவே. தேவனே அந்த விதைகளாக வளர்ந்து கர்த்தாவே எங்களை முற்றிலுமாய் ஆண்டவரே அந்த விதையாகவே நாங்களும் கர்த்தாவே மாறி, ஐயா அதுக்கு எங்கள் முழுமையாக ஒப்பு கொடுக்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நல்ல நிலங்களாய் மாற்றும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். ஆமாண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே விதமாக நாங்கள் பாடுகிறோம், என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றிவிட்டார் என்று கர்த்தாவே. நிச்சயமாகவே சகேயோ அவ்விதமாக அவன் பாடியிருக்க கூடும் கர்த்தாவே. இது அவனை தேடி வந்ததையா, அவன் வந்தபொழுது கர்த்தாவே ஆண்டவர் உமக்கு அவன் இடத்தை, தன் வீட்டை அவன் இடத்தை கொடுத்தான் கர்த்தாவே. இன்றைக்கு கர்த்தாவே இந்த வசனமான எங்களை தேடி வந்திருக்கிறதையா, அந்த பெட்டியான எங்களை தேடி வந்திருக்கிறது கர்த்தாவே. எங்கள் வீட்டிலே கர்த்தாவே நாங்கள் அதை தங்க இடம் கொடுத்து, ஓ தேவனே அதிலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. ஆமாண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அருமையாக எங்களுக்கு கர்த்தாவின் இடத்தை திறந்து கொடுத்த தேவன் அருமையான சகோதரன் பிரேமுக்காகவும் ஆண்டவரே அவருடைய குடும்பத்துக்காக நான் செபிக்கிறேன் கர்த்தாவே. அவருடைய சகோதரன் விஷாலுக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே. தேவன் அவருடைய வேலைகளை ஆஸ்வதிப்பீராக. ஆண்டவரே அவருடைய தாய் தகப்பன் மாதிரி ஆஸ்வதிப்பீராக கர்த்தாவே. எங்கள் வந்த உடனே இன்பத்தோடு வரவேற்ற அவருடைய பாட்டியை ஆஸ்வதிப்பீராக கர்த்தாவே. இந்த வீடானது கர்த்தாவே உம்முடைய பரிசுத்த ஆவியினால் தேவனே இங்கே எப்போதுமே அந்த செழிப்பு காணப்படுவதாக. தேவனே இங்கு வந்து ஒவ்வொருவரும் கர்த்தாவே வெளிச்சத்தை பெற்றுக்கொள்வார்களாக. ஆமாண்டவரே உமக்கு ஸ்தோத்திரையா. நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த வீடா இருப்பதனாலே கர்த்தாவே நீர் எங்களுக்குள்ளாக வந்து தங்கி இருதயத்துக்குள்ளாக வரும்படியாக தேவனே எங்களுடைய பாளையமாக சரீரம் முழுவதும் அது சுத்தமாக இருப்பதாக. ஆமாண்டவரே இருதயமாக சிங்காசனை வந்து வீற்றிருப்பீராக கர்த்தாவே. தேவனே நாங்கள் கர்த்தாவே இருதயமாக அந்த எங்களுடைய இருதயத்தை நாங்கள் கழுவி, தேவனே மெய்யான வழியிலே வேதம் என்ன சொல்லுகிறதோ அந்த வழியிலே நாங்கள் நடக்க கர்த்தாவே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே செய்து கொடுத்த மகனை ஆஸ்வதிப்பீராக. உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் மாண்டவர் ரட்சகருமாகிய ஆமென் ஆமென். நம் ஜெபத்தோடு கூட இருப்போம். மிகுந்த சிரமத்தோடு கூட அநேக பிரயாசங்களோடு கூட தேவன் இந்த வீட்டை கட்டும்படியாக அந்த அருமையான குடும்பத்தாருக்கு பலனை கற்றுக் கொடுத்தார். இந்த குடும்பத்தாருக்காய் கூட அருமையான சவுண்ட் சில்வராஜ் பிரதர் முன் வந்து சுருக்கமான ஜெபத்தை ஏறெடுக்கும்படியாக அன்பாய் கேட்கிறோம். பிரைஸ் லார்ட் ஐயா வாங்க. மகா பரிசுத்தம் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த சாயங்கால வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. சாயங்காலத்திலே கர்த்தாவே நீர் வெளிச்சத்தை கொண்டு வந்தீர் கர்த்தாவே. இந்த வெளிச்சத்திலே நடக்க கர்த்தர் ஆண்டவரே எங்களையும் ஆண்டவரே நீர் கொண்டு வந்தீர் ஆண்டவரே. கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஓபேத் வீட்டை ஆசீர்வதித்த தேவன் ஆண்டவரே. ஓபேத்து அந்த வீட்டில் கர்த்தாவே உம்முடைய உடன்படிக்கை பெட்டி தங்கும்படியாக அவன் இடம் கொடுத்தான் என்று கர்த்தாவே வேதத்திலே வாசித்தோம் கர்த்தாவே. கிருபை நிறைந்த ரட்சகரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. பிரேம் சகோதரனுக்காக உமக்கு நன்றி செலுத்துவோம் கர்த்தாவே. கிருபை நிறைந்த ரட்சகரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜாவே. சகோதரனுக்கு ஆண்டவரே நீர் பாவ மன்னிப்பை கொடுத்து ஆண்டவரே அவருடைய பெற்றோருக்கு உடன் பிறந்த சகோதரருக்கு கர்த்தாவே உம்மை குறித்து ஆண்டவரே அவருக்கு கொடுத்த பாவ மன்னிப்பை குறித்து ஆண்டவரே சொல்லி உமக்குள்ளாக ஆண்டவரே கொண்டு வர அவர் எத்தனையோ தரம் பிரயாசப்பட்டு ஜெபத்திலே சாட்சி சொல்வதை கூட ஆண்டவரே நான் கேட்டிருக்கிறேன் கர்த்தாவே. கிருபை நிறைந்த ரட்சகரே ஓபேத் வீட்டில் இருந்த அந்த பெட்டியினால் கர்த்தாவே அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்த தேவன் இந்த வீட்டிலும் கர்த்தாவே நீர் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படியாக கூட ஆண்டவரே இருக்கின்ற ஒவ்வொருவரும் கர்த்தாவே
உம்முடைய வார்த்தையின் ஆசீர்வாதத்தினால் ஆண்டவரே நிறைந்தவர்களாய் பரிசுத்த ஆவியை பெற்றவர்களாய் ஓ கர்த்தாவே நீர் மாற்ற உடைய இருதயத்தில் கர்த்தாவே நீர் பேசும்படியாய் கூட செபிக்கிறோம். கர்த்தாவே வீட்டை கட்டின அருமையான சகோதரர்களாக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே கையின் பிரயாசங்களை கர்த்தத்தாமே ஆசீர்வதிக்கும்படியாக கூட செபிக்கிறோம். கர்த்தாவே இந்த வீட்டை கட்டும்படியாக பிரயாசப்பட்ட ஒவ்வொருவருக்காக கூட ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே வேத வசனத்தை கேட்டார்கள் ஆண்டவரே, அது 30-60 அவர்களுக்கு பலன் கொடுக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் கூட ஆண்டவரே செபிக்கிறோம். கர்த்தாவே பரம தகப்பனே உண்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே வார்த்தைகளை ஆண்டவரே கொண்டு வந்து இந்த நிலத்தில் விதைக்கும்படியாய் கர்த்தாவே கொடுக்கப்பட்ட அருமையான நேரங்களுக்காக நன்றி செலுத்துவோம். சகோதரனுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே துதிக்க நம்மைக்குமே எல்லாம் ஆண்டவரை உமக்கு ஒருவருக்கு செலுத்துகிறோம். இரட்சகர் மீட்பருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை இந்த ஆராதனை கலந்து கொண்ட ஒவ்வொருத்தரோடு கூட, குறிப்பாக இந்த வீட்டோடு கூட, இந்த வீட்டினுடைய தகப்பன் தாயாரோடு கூட, அப்படியே கூட பெரிய சகோதரனோடு கூட, பிரேமோடு கூட, உறவுகளோடு கூட வந்திருக்கிற ஒவ்வொருத்தரோடு கூட இன்றும் என்றும் எப்போதும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இதில் ஏதாவது கேள்விகள் இருக்குமானால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பிரேம்கிட்டே கேட்கலாம். இல்லை என் நம்பர் கூட வாங்கி இந்த பிரசங்கித்த வசனமானது ஏதாவது டவுட் இருக்குமானா சந்தோஷமாக நீங்கள் கேளுங்க. தெளிவடையும் போது மாத்திரத்தான் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். தொடர்ந்து சவன் பிரேமுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக, ரட்சிப்புக்காக ஜெபித்து கொள்ளும்படியாக அன்பாய் கேட்கிறோம். காட் பிளஸ் யூ பிரதர்ஸ், காட் பிளஸ் யூ சிஸ்டர்ஸ். பிரேம் சார்பாக ஒரு அருமையான ஒரு ஆகாரத்தை அவர் ஆயத்தப்படுத்திருக்கிறார். நீங்கள் எல்லாரும் இருந்து